ஹலோ கிட்ஸ், வெல்கம் டு 2D தமிழ் ஸ்டோரிஸ். ஒரு காட்டில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதில் ஒரு மானும் முயலும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. அவங்க அந்த காட்டில் அங்கேயும் இங்கேயும் போய் உணவு தேடவும் மகிழ்ச்சியாக ஓடி ஆடி விளையாடவுமாக இருந்தாங்க. சில மாதங்களுக்கு பிறகு அந்த மானுக்கு ஒரு குட்டி பிறந்தது. ஒரு நாள் அந்த மான் தன்னோட குட்டி மானை ஒரு புதருக்கு அடியில் தூங்க வச்சுட்டு தன்னோட நண்பரான முயலுடன் சேர்ந்து உணவு தேடுறதுக்காக சிறிது தூரம் போயிட்டாங்க. அவங்க திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அது என்னன்னா, அந்த குட்டி மானுக்கு அருகே நீண்ட நேரமாக ஒரு சிங்கம் அங்கேயும் இங்கேயுமாக உலாவி கொண்டு நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அம்மா மானுக்கு பெரும் சோகமாக இருந்தது. ஏனென்றால் அந்த சிங்கம் தன்னோட குட்டியை பார்த்தா கடித்து சாப்பிட்ருமே அப்படிங்கிற பயமாகவும் இருந்தது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த முயலுக்கு தன்னோட நண்பருக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சு. முயலுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அது அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து சிறிது தூரம் சென்று ஒரு குழி தோண்ட ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்து குழம்பி நின்ற அந்த அம்மாமான் அந்த முயலிடம் கேட்டது, எதற்காக குழி தோண்டுகிறாய் என்று. அதற்கு அந்த முயல் சொன்னது, நான் இந்த குழியை நீண்ட தூரம் தோண்டி வைத்துவிட்டு அந்த சிங்கத்தை போய் டிஸ்டர்ப் பண்ணுறேன். நீ அந்த சமயத்தில் உன்னோட குட்டியை கூட்டிக்கிட்டு வேறு சைடு போயிரு அப்படின்னு சொன்னிச்சு. முயலும் குழி தோண்டி முடிச்சிருச்சு. சிங்கத்திடம் போய் அதோட வாழை பிடிச்சி இழுக்கவும் கடிக்கவுமா டிஸ்டர்ப் பண்ணுச்சு. சிங்கம் கோபத்தோட அந்த முயலை துரத்திக்கிட்டு வந்துச்சு. அந்த முயல் எப்படியோ தான் தோண்டி வைத்திருந்த குழிக்கு அருகே வந்துருச்சு. அந்த சிங்கத்திடமிருந்து தப்பிப்பதற்காக குழிக்குள்ளேயும் நுழைஞ்சிருச்சு. வேறு சைடு போய் தப்பிச்சிருச்சு. அந்த முயலை பிடிக்க முடியவில்லைன்ற ஏமாற்றத்துடன் நின்றது அந்த சிங்கம். முயல் எப்படியோ புத்திசாலித்தனமாக சிந்தித்து தன்னையும் காப்பாற்றி கொண்டு தன் நண்பருக்கும் உதவி செய்தது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. தேங்க்யூ.